ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் ரவுண்ட் 2க்கு வந்து இன்றைக்கி தான் வந்து லாஸ்ட் டேட்டு அலாட்மெண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறக்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போது ஹிந்துவில் வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதாவது மொத்தம் வந்து ரவுண்ட் 2ல் எலிஜிபிள் கேண்டிடேட் பார்த்திங்கன்னா 98,564 பேர். ஸோ இதில் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி அலாட்மெண்ட் வாங்கினது பார்த்திங்கன்னா வெறும் வந்து 80,650 பேர் தான். ஸோ இந்த மீதி இருக்கிற 17,914 பேர் ஒன்று சாய்ஸ் ஃபில்லிங்கே பண்ணியிருக்க மாட்டாங்க, கவுன்சிலிங்லேயே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்க சீட்ஸ், அதாவது நீங்கள் அவங்க சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுத்தது வந்து எந்த காலேஜுமே கிடைக்காம போயிருக்கலாம். ஸோ அப்போ இந்த கவுண்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. 17,914 பேர் ஒன்று பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க, இல்லை பார்ட்டிசிபேட் பண்ணியும் அவங்களுக்கு சீட் அலோகேட் ஆகாமல் இருந்திருக்கும். ஸோ இந்த கவுண்ட்டு இன்னமும் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு கிடைச்ச காலேஜ் வந்து பிடிக்கல அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இல்லை எனக்கு இந்த எதுவுமே வேண்டாம், ஆப்ட் அவுட் பண்ணுறேன், இந்த டிக்ளைன் பண்ணிடுறேன், இந்த எனக்கு கவுன்சிலிங்கே வேண்டான்னு முடிவு பண்ணுறவங்க எண்ணிக்கையும் வந்து அதிகமாக இருக்க போகுது. அப்போது இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 25,000 வேகன்சிக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த 25,000 சீட்டும் எங்கே போகும் அப்படின்னா ரவுண்ட் 3 மாணவர்களுக்கு போயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போது இதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இதில் அந்த 17,000 பேர் ப்ளஸ் வந்து இனிமேல் வரப்போகிற இன்னைக்கு முடிஞ்சதுக்கப்புறம் நாளைக்கு ரிலீஸ் ஆகும் எத்தனை பேர் வந்து அந்த அலாட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு. ஸோ அந்த கன்ஃபார்ம் பண்ணாத மாணவர்கள் வந்து கவுண்ட் ஒரு 10,000 இருக்குது அப்படின்னா மொத்தம் 28,000 30,000 பேர், 30,000 சீட் இருக்கும். இந்த 30,000 பேர்த்தில் ஒரு 10,000 பேர் என்ன இருப்பாங்க, ஆல்ரெடி காலேஜில் ஜாயின் பண்ணவங்களா இருப்பாங்க, வேறு காலேஜில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, ஒருவேளை அதே காலேஜ் கவுன்சிலிங் கிடைச்சா எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சவங்களா இருப்பாங்க. மீதி இருக்கிற 20,000 பேர் ஏன் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் தப்பாக பண்ணாங்களா, இல்லை வந்து அவங்களுக்கு கேட்ட காலேஜ் கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலையா, இல்லை வந்து தெரியாமல் வந்து நிறையா காலேஜ் போடாமல் ஒரு 10 காலேஜ் மட்டும் போட்டு விட்டுட்டாங்களா அப்படிங்கிறது தான் வந்து இப்போது கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அதனால் ரவுண்ட் 3 மாணவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நிறைய சாய்ஸ் ஃபில்லிங் போடுங்க. அப்போ தான் வந்து அலோகேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அன்அலோகேட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்த ரவுண்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஆனால் அடுத்த ரவுண்டில் உங்களுக்கு வந்து நினச்ச காலேஜ் கண்டிப்பாக வந்து கிடைக்காது. ஸோ இப்போ இந்த 80,650 பேர் வந்து அலோகேட் ஆகிருக்கிறதுல ஜென்ரல் கேட்டகரியில் வந்து 70,116 பேர்த்துக்கு வந்து அலோகேட் ஆகிருக்கு. இதே 7.5% வந்து 10,534 பேர்த்துக்கு அலோகேட் ஆகிருக்கு. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, 7.5% இருக்கிறதுல 16,259 பேர்த்துக்கு எலிஜிபிள். ஆனால் அவங்களுக்கு வந்து அலோகேட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா 10,534 சீட்டு தான் அலோகேட் ஆகிருக்கு. அப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 சீட்டு, 5,800 சீட்டு வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா அலோகேட் ஆகவே இல்லை. ஸோ அப்போது இந்த சீட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ரவுண்டுக்கு வந்து போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த ரவுண்டில் இருக்க 7.5% மாணவர்கள் இதை எடுத்துக்கலாம். ஏன்னா 7.5% போனீங்கன்னா சுத்தமாக ஃபீஸே கிடையாது. அப்படி இருந்துமே வந்து அந்த மாணவர்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் தப்பாக பண்ணியிருக்கலாம், இல்லை அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங்கே பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ இதை வந்து தெளிவாக பார்த்துக்குங்க. அதாவது ரவுண்ட் 3 இருக்கிற 7.5% மாணவர்கள் கண்டிப்பாக வந்து 2 சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். ஒரு ஜென்ரல் சாய்ஸ் ஃபில்லிங், இன்னொன்று வந்து 7.5% சாய்ஸ் ஃபில்லிங். ஸோ இதில் ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஜென்ரலில் வந்து கிடைச்சிருக்கலாம் அப்படிங்கிறக்காக வந்து போயிருக்கலாம். ஆனால் இதில் வந்து 16,000 பேர்த்தில் 10,000 பேர்த்துக்கு தான் அலோகேட் ஆகிருக்கு. ஸோ அப்போது மீதி 6,000 பேர் வந்து சுத்தமாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்படிங்கிறதா மீனிங். இல்லை பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாலும் கரெக்டான சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கல அப்படிங்கிறதா. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப ப்ராப்பராக பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு காலேஜ் வந்து கிடைக்கும். ஸோ ஏன்னா இது வந்து கவுன்சிலிங் வந்து ஒரு டைம் நடக்காது தான். அடுத்தது வந்து நீங்கள் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் போனீங்கன்னா சீட்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப சின்ன காலேஜில் ஃபில்லே ஆகாத காலேஜஸ் தான் இருக்கும். அந்த காலேஜ் நீங்கள் எடுத்து படிக்கிறது ரொம்ப யூஸே கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் ஓரளவுக்கு நல்ல காலேஜ் பண்ணுங்கள். அதாவது ரொம்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 127 காலேஜில் ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து எந்த சீட்டுமே எடுக்கலை அப்படின்னா அந்த 127 காலேஜில் இப்போது இந்த ரவுண்ட் 2ல் நிறைய சீட்ஸ் போயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த காலேஜில் ஜாயின் பண்ணலாம், அதில் தப்பு கிடையாது. ஆனால் ரவுண்ட் 3 வரைக்குமே ஃபில் ஆகாமல் காலேஜ் இருக்கும்ல, அதில் போய் ஜாயின் பண்ணுறத வேஸ்ட்டு. ஏன்னா அந்த காலேஜ் தான் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கு அதிகமாக வரும். ஓகேங்களா? இந்த காலேஜில் இருந்தும் வருவாங்க, கொஞ்சம் சீட்ஸ் இருக்கும். ஆனால் மெயினாக வரது போகிறது என்ன அப்படின்னா, ரொம்ப சீட்ஸே ஃபில் ஆகாமல் சுத்தமாக ரொம்ப கம்மியாக இருக்கிற காலேஜஸ் மட்டும்தான் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வரும். ஸோ அதனால் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கை ரொம்ப ப்ராப்பராக பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.